நண்பர்களே, கஞ்சி வாலி ஓபன் பண்ண போறோம். என்ன வாலி ஓபன் பண்ணுவோம். சாப்பாடு என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். இங்க என்ன இருக்கு போய் பாப்போம். நல்ல சாப்பாடு வகையா வச்சு. என்னது கூட்டு கிடையாது, கஞ்சி மட்டும்தான். கஞ்சி உப்பு போட்டு வச்சுக்க, தண்ணி ஊற்றி கரைச்சி குடிக்கணும். எங்க கதைகளு புது மாப்பிள்ள வந்திருக்கான். எப்படியும் கருவாடி மீன் குழம்பு ஏதாவது கொண்டு வந்து சாப்பிடுவோம் பாப்போம். சரி. என்ன புது மாப்பிள்ள உண்டா? கூட்டு குழம்பு என்ன இருக்கு? இவன் தக்காளி வெங்காயத்தை நசிக்க கொண்டு வந்திருக்கான். வசிக்கு கஞ்சி கருவாடை வச்சு நானா என் பொண்டாட்டி கல்யாணம் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிச்ச புதுசுல 2 கூட்டு துவையல் வத்தல் வறுவல் எல்லாம் சேர்த்து வச்சு காலையில தருவா. அப்போ எந்திக்கும் போது அவ நம்மளை எழுப்பி விட்டு நம்ம உப்புமா ஏதாவது உப்புமா ரவை ஏதாவது கிண்டி தருவா பாத்துக்க. சரி. இப்போ அவன் எந்திக்கும் கிடையாது, ஒண்ணும் தெரியாது கிடையாது. புளிச்ச கஞ்சி தான் கிடைக்கும். அதில் உப்பு போட்டு நாங்க போட்டு ஒன்று வாங்கி தும்பேன். ஏன்னா சின்ன பிள்ளை வச்சிருக்கேன். சின்ன பிள்ளை வச்சிருக்கேன். எப்படி சின்ன பிள்ளை இருந்தா எல்லாரும் வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கு. தங்கச்சாமி வீட்டுல பாரு சின்ன பிள்ளை 4 பேர். தலைவர் என்ன சாப்பாடு? எனக்கு என்ன கஞ்சும் தயிர் கிடையாது. நானும் கருவாடு மீன் இருக்கு. எல்லா வீட்லயும் பொண்டாட்டி மேல கல்ல போட்டாங்க அவனை. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாது தங்க. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் பாரு, எங்க வீட்டுல நான் வேலைக்கு வர்றது என் பொண்டாட்டி தெரியாது. நாங்க போய் இந்த சாவி போட்டுருக்க பாரு, அவன் சொல்லட்டானே வீட்டு சாவி. நான் வெளியே ஒரு சாவி வச்சு பூட்டி எடுத்து வந்துருவேன். உள்ள சாவி எடுக்க அவ திறந்து வீட்டுல முத்தம் தொழிப்பா பிறகு. ஏன்னா நான் வேலைக்கு வர்றதே அவளுக்கு தெரியாது. கஞ்சி நான் தான் காலையில வைக்கேன், நான் தான் கஞ்சி வச்சு சாப்பிடுதேன். இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வீட்டுல நடக்கும். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு காலம் கடந்து கொஞ்ச நாள் ஆயிட்டு அப்படின்னா பழைய மாடு கழுத விட்ட முன்விட்ட பின்விட்ட மாதிரி தான். ஏன்னா புதுசா இருக்கும்போது புது வாஜியில் பரசி தூக்கும் போகல, அப்போ ஆசா பாசமா இருக்குது. கொஞ்ச நாள் போயிட்டு அப்படின்னா பிறவே பழைய கஞ்சி தான். அங்கே புது கூட்டம் அங்கே அப்படிதான் கஞ்சும் தயிர் தான். இவங்க கதைகளு கல்யாணம் முடிஞ்சாலும் முடியலனாலும் வீட்டுல எங்க அம்மா வைக்கிற இதே கூட்டுதான். அப்படி சொல்லுவாங்க. எங்க அம்மா வந்து கஞ்சி அது இந்த தயிர் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்ல, அந்த பிள்ளைய குறை சொல்லக்கூடாது. அவ வந்து இன்ன வரைக்கும் வைக்கலாம இல்ல, எல்லாமே எடுத்து வைக்கதான் செய்தா. நான் தான் இது எனக்கு சிம்பிளா கஞ்சி மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லி உன் கதை எனக்கு தெரியுது. நீ பொண்டாட்டியை விட்டு கொடுக்க கூடாது. புது வரையில கஞ்சி எல்லாம் எனக்கு ஊருக்காய் ஏதாவது நம்மகிட்ட வாங்கி தும்ப நக்கி நக்கி தின்னு காலி பண்ணிடுவாங்க. சரி சரி பாப்போம். நம்ம இருக்கு எப்படி தெரியுமா, நான் முக்கியமா அப்படின்னா வேலைக்கு வரும்போது வீட்டுல கஞ்சி இருக்கும், கூட்டு இல்ல. நைட்டு வைக்கிற கூட்டு தான் நைட்டோட காலி ஆயிரும். அடுத்தால கூட்டு வைக்கும் போது நான் வேலைக்கு வந்த பிறகு அங்க கூட்டு ரெடி ஆகும். ஏன்னா ஐயோ சாப்பிட்டு காலையில அதுக்கப்புறம் நான் தான் வேலைக்கு வந்துருவேன். வீட்டுக்கு போன பிறகு மிச்சம் சாப்பிடறது இல்லைன்னா அது கிடையாது, போயிட்டு கஞ்சி தான். ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா அவனை, ஆனா என்ன நம்ம வீட்டுல என்ன எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெகுலராவே ஒரு நேரம் தான் சாப்பாடு, 2 நேரம் கஞ்சி. நீங்க வீட்டுல போய் அப்ப பழைய பத்திரத்தை வலிச்சு நிக்கணுமா? ஆமா, அங்க இப்ப நான் கஞ்சி கொஞ்சம் அள்ளிட்டு வந்துருக்கேன். பாதி கஞ்சி கிடக்கும். இந்த கஞ்சி தான் நான் போய் குடிப்பேன். மதியம் வந்து சோறு விற்பது, நைட்டு மட்டும் சாப்பாடு. அதை பொங்கி வச்சுட்டு காலையில ஊற போட்டு காலையில கொண்டு வர்றது. வீட்டுக்கு அப்ப நம்ம 2 வீட்டுல ஒரே மாதிரி பொண்டாட்டியை குறைச்சு பேசினா வீட்டுல அடி விழுமானே. அடி ஒண்ணு அதெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் எப்படின்னா, நம்ம இயல்பான வாழ்க்கை எப்படியோ சின்ன பிள்ளைகள் மாதிரியே தான். நம்ம சின்ன பிள்ளைகள் குழந்தை மாதிரியே தான் வீட்டுல போய் ஆட்டம் பாட்டம் சாட்டம் அப்படின்னு தான் கிடப்பேன். சரி. எங்க வீட்டுல எல்லாம் கண்டிஷன் எவ்வளவு இருந்தாலும் சரி நம்ம கண்டுட மாட்டேன். உங்க வீட்டுல எங்க வீட்டுல எல்லாம் கண்டிஷன் எவ்வளவு இருந்தாலும் சரி அதை நான் கண்டுக்கிட்டே கிடையாது. நான் என்ன செய்தேன்னா அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து சின்ன பிள்ளைல அவன இன்னும் விவரம் தெரியல. இப்ப வந்து இன்னும் விவரம் தெரியல, இன்னும் கொஞ்சம் 10 வருஷம் ஆகணும். அப்படின்னாதான் நமக்கு இன்னும் பக்கம். எனக்கு குடும்பம், நான் கல்யாணம் முடிஞ்சு 4 பிள்ளைகள் இருக்குவனே. நானும் குழந்தை மாதிரியே தான் அலைதேன். வீட்டுல ஒரு பொறுப்பு கிடையாது. எங்க என்ன சொல்லுவேன், இன்னொரு பொறுப்பு இல்ல, ஒரு அக்கறை எல்லாம் அலையுதுல, என்னத்த வாழ அப்படின்பா. சொல்லல என்ன சொல்ல, இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னும் போக தெரியும். ஆமா, குடும்பத்துல குடும்பம் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளு ஒரு பொறுப்பு ஆயிட்டோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்காது. யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கும். அப்படின்னா தான் அந்த உலகத்துல ஈஸியா வாழ முடியுது. ரொம்ப டைட்டா ஒரு ஃப்ரீடம் இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டான லைஃப், குடும்பம் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கண்டிஷனோட வாழ்ந்தேன். அது நரக வாழ்க்கை தான். நான் வாழ்றதெல்லாம் ராஜ வாழ்க்கை. சரி பாப்பா. சரி பாய்.